Hello everyone, welcome to my channel. என் பேர் சிவகிருஷ்ணன். டேட்டா அனலிட்டிக்ஸும் ஏஐ சம்மந்தமான வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன் அந்த சேனலில். ஸோ இந்த வீடியோ மூலமாக ஆவரேஜ் எஃப்எஸ் ஃபார்முலா எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். போன வீடியோவில் நீங்கள் ஆவரேஜ் எஃப் ஃபார்முலா பார்த்துருப்பீங்க மேக்ரோ மூலமாக. பட் இந்த வீடியோவில் வந்து ஆவரேஜ் எஃப்எஸ் இந்த ஃபார்முலா எப்படி க்ரியேட் பண்ணலாம் அது பார்க்கலாம். அண்ட் இந்த ரெண்டு ஃபார்முலாலையும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, போன ஃபார்முலா நீங்கள் பார்த்த மாதிரி கண்டிஷன் ஒரே கண்டிஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் போன வீடியோவில் நீங்கள் பார்த்த மாதிரி வந்து ஒரு பிராண்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் இந்த பிராண்டோடைய ஆவரேஜ் ரெவன்யூ என்ன, அண்ட் பட் இந்த வீடியோவில் வந்து பிராண்டும் இருக்குது, ஆனால் பிராண்டோடைய ப்ராடக்ட் இருக்குது. அந்த பிராண்டோட ப்ராடக்டோடைய ஆவரேஜ் சேல்ஸ் வேல்யூ என்ன அது கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் நீங்கள் இந்த சேவ் ஆஸ் டைப் அது நீங்கள் சேஞ்ச் பண்ணலன்னா, அது நீங்கள் மாற்றலைன்னா மேக்ரோ ரன் ஆகாது. ஓகே, ஸோ save as type macro enabled workbook file July 11 July 11. ஓகே, சேவ் பண்ணியாச்சு. ஆல்ரைட், அடுத்த ஸ்டெப் வந்து இங்கே பட்டன் இன்சர்ட் பண்ணிக்கிறேன், மேக்ரோ பட்டன். ஸோ வழக்கமாக இருக்கிற கலர் தவிர இன்ஃபேக்ட் வேறு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கலர் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி I'll stick with this. ஓகே, இப்போ வந்து இங்கே எழுதுகிறேன் calculate average based on criteria conditions specified above. Criteria வந்து ஒன்றும் இல்லை, conditions specified above. இது வந்து சென்டரில் அலைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபாண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அண்ட் ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். அண்ட் போல்ட். ஆல்ரைட், ஸோ இப்போ இங்கே ஃபார்முலா எழுதுகிறேன். ஓகே, இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆவரேஜ் எஃப்எஸ். ஸோ எந்த ரேஞ்சோட ஆவரேஜ் தேவை, ஸோ இந்த லிஸ்ட் இருக்குல்ல இதோடைய ஆவரேஜ் தேவை நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தட்ஸ் ஸ்டெப் நம்பர் 1. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் வந்து க்ரைட்டீரியா ரேஞ்ச். ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து லிஸ்ட் ஆஃப் பிராண்ட்ஸ் இருக்குது, அதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ண சொல்கிறோம். தட் இஸ் நோன் அஸ் க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1. ஓகே, அது செலக்ட் பண்ணிட்டோம். தேர்ட் ஸ்டெப் என்ன பிராண்ட், ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலா வந்து பிராண்ட்ஸோடைய ரேஞ்சு ஸ்கேன் பண்ணி பார்க்கும். அதுக்கப்புறம் என்ன பிராண்டு அது ஸ்கேன் பண்ணும். அதுக்கப்புறமா 4வது ஸ்டெப்பு ப்ராக்ஸ் அண்ட் ஷர்ட் அண்ட் ட்ரௌசர்ஸ் என்ன அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, அண்ட் தென் என்ன ப்ராடக்ட், ஷர்ட். ஸோ பேசிக்கலி இது வந்து நம்ம ஃபில்டர் அப்ளை பண்ணாமல் வெறும் இந்த ஃபார்முலா மூலமாகவே நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஒரு 15-20 ரோஸோட டேட்டா இருக்குது. நீங்கள் 1000-5000 ரோஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி நீங்கள் வந்து ஃபில்டர் செஞ்சு நீங்கள் டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும், ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகிடும். மேனேஜர் உங்களுக்கு டேட்டா கேட்டதுன்னா இன்ஃபேக்ட் அது வந்து நீங்கள் முடியாதுங்க. டேட்டா அனாலிசிஸில் இந்த ஃபார்முலா மூலமாக டேட்டா ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரைட், ஸோ வந்து ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ஹிட் என்டர், ரிசல்ட் வந்தாச்சு. ஓகே, இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ டெவலப்பர் டேபில் போய் sorry, I think I missed one step. The formula delete பண்ணுறேன். ஓகே, அண்ட் ரெக்கார்ட் மேக்ரோ சேவ் பண்ணிக்கிறேன். July
11 2000 space கொடுக்கூடாது. Okay, July 11 2024. This will run some fs, sorry, average fs. Okay, இப்போ பேக்ரவுண்டில் வந்து இந்த ஃபார்முலா ரன் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரைட், இப்போ இந்த ஃபார்முலா எழுதுகிறேன். ஆவரேஜ் fs ப்ராக்கெட் ஓப்பன், இதோட ரேஞ்ச் தேவை, இதோட ஆவரேஜ் தேவை. ஆல்ரைட், அடுத்ததாக பிராண்ட்ஸோடைய ரேஞ்ச், criteria range 1 criteria, and அதுக்கப்புறமா products range, and in the particular product bracket close, data வந்தாச்சு. ரைட், ஸ்டாப் ரெக்கார்டிங். இப்போ வந்து ஃபார்முலா delete பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்டரில் ரைட் கிளிக் பண்ணுங்கள், அசைன் மேக்ரோ, July 11 என்ன ஃபைல் 97. ஓகே, இந்த கை தெரிஞ்ச உடனே இன்ஃபேக்ட் உங்களுக்கு நீங்கள் ரியலைஸ் பண்ணுறவங்க இல்லை வந்து ஃபார்முலா எனேபிள் ஆகிடுச்சு, மேக்ரோ எனேபிள் பண்ணிட்டோம். ரைட், ஸோ கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, ரிசல்ட் வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த பிராண்டோடைய வேறு ப்ராடக்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ப்ரௌசர்ஸ்னு எழுதுகிறேன். நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணோன்னே டக்குன்னு இங்கே இந்த டேட்டா வந்துடும். ரைட், ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ரைட், வரப்போகிற வீடியோஸில் இன்னும் மேக்ரோ மூலமாக வேறு நிறைய ஃபார்முலாஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அதுவும் பார்க்கலாம். ஓகே, ஸோ அதோடைய சீரீஸே வந்து இன்ஃபேக்ட் நான் டெய்லி எடுத்துகிட்டே இருப்பேன். ரைட், ஸோ இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப நன்றிங்க. ரைட், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஏன்னா இதுக்கு சார்ஜ் கிடையாது. நீங்கள் இன்ஃபேக்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் எக்ஸல் கோர்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து 5000 10,000 இதுவே சார்ஜ் பண்ணுவாங்க. பவர் பிஐ அதையும் இன்க்ளூட் பண்ணி அதுவும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பவர் பிஐ மூலமான என்ன விஷயம் வந்து இன்ஃபேக்ட் இந்த சேனல் மூலமாக பவர் பிஐ, எக்ஸல், ஏஐ சம்மந்தமான வீடியோஸ் ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆல்ரைட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.